Hello viewers, welcome to Landry Max. இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம 8th standard 3rd chapter algebra ல இருந்து exercise 3.2 நோட division 5th roman நோட அந்த exercise நோட continuity 5th roman பார்க்கறோம். That is divide ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரோமன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மோனோமியலால டிவைட் பண்ற கான்செப்ட் வரைக்கும் பார்த்தோம் previous romanல. சோ மேபி நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது பார்த்துட்டு கூட தென் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு பைனாமியல் ஒரு மோனோமியலால டிவைட் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ பைனாமியல் மட்டும் இல்ல, நியூமரேட்டர்ல எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் டினாமினேட்டர்ல இருக்க அந்த மோனோமியலால இதை சிங்கிள் டேர்ம்ஸா நம்ம பிரிச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே நான் மல்டிப்ளிகேஷன்லயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மோனோமியல்ஸ் தான் பேஸ். அது பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் டிவிஷன்லயும் டிவிஷன் ஆஃப் மோனோமியல்ஸ் தான் பேஸ். ஸோ அது நல்ல தெளிவா இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் போடலாம். தட் இஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஸ்டின் அகைன் ஒன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. -8yz/2z எழுதிட்டு இப்போ இதை சிங்கிள் டேர்ம்ஸா பிரிச்சுக்கோங்க. that is 32y square minus 8yz. இதை தனித்தனியா டேர்ம்ஸை பிரிச்சுட்டு டிவிஷன் ஏதால் டிவைட் பண்ணோம் 2z ஆல் டிவைட் பண்ணோம் இல்லைங்களா? அதை தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த பைனாமியல தனித்தனி டேர்ம்ஸா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்ப டிவைட் பண்ணுங்க. சாரிமா, இது கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க z கிடையாது, y. ஓகே, சோ அப்போ இந்த இடத்துல நமக்கு z வந்திருக்க இடத்துல y ன்னு மாத்திக்கணும். தட் இஸ் இங்கேயும் y, இதுவும் y, இதுவும் y. ஸோ ஒன்றும் வரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அது கொஸ்டின் மிஸ்டேக், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக எப்பயும் போல் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ப்ளஸ் பை ப்ளஸ் இஸ் ப்ளஸ். ப்ளஸ் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை 2 டேபிள்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? 1 டைம்ஸ் இது 16 டைம்ஸ். செகண்ட் ஸ்டெப் டிவைட் த கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ப்ளஸ் 16 வரும் இல்லைங்களா? தென் இதுக்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணுவோம்? a பவர் m பை a பவர் n யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? That is a power m by a power n is equal to a power m minus n, where m should be greater than n. இது நம்ம ரிப்பீட்டடா question 2ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சம்ஸ்க்கும் டிவிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ y பவர் இங்க 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 2 minus 1. அதே மாதிரி இது என்ன வரும்? 2 டேபிள்ஸ்ல ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. that is 1 times இது 4 times. தென் yக்கும் பாருங்க பவர் சேமா இருக்கு. பவர் சேமா இருந்தா இதை மைனஸ் பண்ணீங்கனாலும் 1 minus 1 0 தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு பதிலாக டைரக்டா கேன்சலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சில சம்ஸ்ல இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா -4z. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன வரும்? 16y. இங்க -4z. இங்க இருக்கிறதே z மேல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் சொல்யூஷன்ல பை எடுத்துட்டு சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 4m² n³ plus 16m power 4 n square minus mn by 2mn. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம இதே மாதிரி சிங்கிள் டேர்ம்ஸாக பிரிங்க. தட் இஸ் 4m² n³ plus 16m power 4 n square minus mn. சிங்கிள் டேர்ம்ஸாக பிரிச்சுட்டு 2mn ஆல தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிம்பிள்மா. இப்போ as usual simplify பண்ணுங்க. first step divide the signs, then second step constants. plus இருக்கிறதுனால அதை பத்தி சொல்லல. 1 times இது 2 times. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல செகண்ட் டேர்ம்லயும் 2 ஆல இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 8 times. இங்க எதுவும் இல்லை நம்பர்ஸ், ஸோ எதுவும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ as it is வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் என்ன கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். வேரியபிள்ஸை பவர்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இங்க 2 இருக்கு. அதை as usual a power m by a power n கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அகைன் செகண்ட் சம்க்கு எழுதலனாலும் பரவாயில்ல. நான் எப்பயும் சொல்றதுதான் எக்ஸாம்ல தனித்தனியா அந்தந்த சம்க்கு எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. ஸோ 2 minus 1. அதே மாதிரி n பவர் 3 மேல இருக்கு, டினாமினேட்டர்ல -1 இருக்கு. ஓகே, தென் பிளஸ் 8 m பவர் இங்கேயும் 1 1 1 1 இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க என்ன இருக்கும்? 4 -1. இங்க n பவர் 2 -1. தென் இது பாருங்க m n ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது சேம் பவர்ஸ்ன்றதுனால கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா? 0 தானே வரும். அதனால நான் டைரக்டா இதை என்ன பண்ணிக்கிறேன்னா கேன்சல் பண்ணிக்கிறேன். பட் இங்க எதுவுமே இல்லைன்னு விட்டுற வேண்டாம். நியூமரேட்டர் தட் இஸ் கோஎஃபிஷியன்ட்ல நியூமரேட்டர்ல 1 இருக்கு.
ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம அடுத்து -1/2ன்னு எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதுக்கு தேவையில்லாமல் ஸ்டெப்ஸ் போட வேணாம். m⁻1 - 1 n⁻1 - 1 ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? 2m⁻1 மென்ஷன் பண்ண வேண்டாம், n² + 8m³ n⁻1 மென்ஷன் பண்ண வேணாம், n -1/2. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. தென் தேர்ட் கொஸ்டின் 5x² y -18x² y³ தனித்தனியாக பிரித்து எழுதணும் இல்லைங்களா? அதனால நான் மறுபடியும் எழுதுறேன். +6xy by 6xy ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன வரும்? 5/6. இதை எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, as it is வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்? x பவர் சேம் a⁻m/a⁻n கான்செப்ட். பவர் 2 - 1. yக்கு பவர் சேமாக இருக்குது. ஸோ டேரெக்டாக அதை அப்படியே கேன்சல் மட்டும் பண்ணிடலாம். பவரில் இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. மைனஸ் இது 6 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ண முடியுங்க. ரெடியூஸ் பண்ண முடியாது, ஸோ as it is வச்சுக்கிட்டோங்க. ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். ஸோ அப்போ -3 x பவர் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் yக்கு 1 இருக்குது. 2 - 1 y பவர் 3 - 1 ப்ளஸ் இது கவனிங்க, இந்த டேர்மே மொத்தமும் சேமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10/10 நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் இல்லைங்களா? மொத்தமாக அந்த மாதிரி தான். ஸோ 6xy 6xy ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிட்டு 0 வராது. மோஸ்ட் ஆஃப் நிறைய பிள்ளைங்க அந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. சேம் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுது நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லாம் அங்கே 1 தான் வரணும், 0 வராது. அது சப்ராக்ஷனில் தான் அந்த மாதிரி வரும். சரிங்களா? டிவிஷனில் 1 போடணும். ஸோ இந்த இடத்துல +1 அவ்வளோதான். இப்போ என்ன வரும்? ரிமைனிங் என்ன இருக்குது? 5/6 x -3x பவர் 1 மென்ஷன் பண்ண வேண்டாம், y² +1 அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஃபோர்த்து கொஸ்டின் ரொம்ப லாங்காக இருக்குன்னு பெருசாக இருக்கேன்னு பயந்துட வேண்டாம். ரொம்ப ஈஸி தான். எல்லாமே மாடல் ஒன்று தான். எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம் டிசைட் பண்ணுறது இல்லை, அந்த சம் பெருசு சின்னதுன்றது. அதனோட கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ இதுக்கும் பிரித்து பண்ண போகிறோம். அதே பைனாமியலால் பண்ண போகிறோம் போது இது மோனாமியலால் பண்ண போகிறோம் போது கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ சம்மை பார்த்துட்டு எப்பவுமே ஒரி பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 81 எல்லாத்துக்கும் காமனாக வெளியவே கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்க்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொன்றத்தோடையும் அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் பிரிக்கும் போதே ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ 81 p⁴ q² r³ இது என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 81 இருக்குது. அப்போ இதை 81 × 2னே வச்சுக்கலாம். பிகாஸ் டினாமினேட்டரோடு இது ரெடியூஸ் தான் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னா பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தட் இஸ் வேல்யூ பெருசாக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஸோ p³ q³ r² -81 × 5 p² q² r². இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் டினாமினேட்டரில் தனித்தனியாக பிரிக்கிறது முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் செய்யணும். அதை நம்ம செஞ்சுட்டு அப்புறம் பிரிச்சுக்கலாம். தட் இஸ் 3pqr² கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3யும் ஸ்கொயர் பண்ணும், pயும் ஸ்கொயர் பண்ணும், qயும் ஸ்கொயர் பண்ணும், rயும் ஸ்கொயர் பண்ணும். ஸோ இங்கேவே இதை ஜஸ்ட் இப்படி பென்சிலே கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். தட் இஸ் 3² is 9. p ஸ்கொயர் பண்ணால் p², q ஸ்கொயர் பண்ணால் q², r ஸ்கொயர் பண்ணால் r². ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? இப்போ தனித்தனியாக பிரிங்க. 81 p⁴ q² r³ by 9p² q² r² plus 81 × 2 as it is அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். ஸோ தட் அதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம். by 9p² q² r². then minus 81 × 5p² q² r² by 9p² q² r². இப்போ ஒவ்வொரு டேர்ம்லையும் இந்த 9ஆல் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாம்மா. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் மைனஸ். டேர்முக்கு மைனஸ் பை ப்ளஸ்ன்னு போது மைனஸ் வரும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 9 டேபிள்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். 1 டைம்ஸ் ஹியர் 9 டைம்ஸ். இங்கே பாருங்கள், அதே 1 டைம்ஸ் ஹியர் 9 டைம்ஸ். சேம் 1 டைம் 9 டைம்ஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இந்த 9 கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 9
p பவர் 4 டினாமினேட்டர்ல 2 இருக்கு -2 q ஸ்கொயர் பாருங்க சேமா இருக்கு ஸோ டைரக்டா கேன்சல் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் போட வேண்டாம் ஓகேங்களா தென் r கியூப் மேல கியூப் கீழே ஸ்கொயர் ஸோ r பவர் 3 -2 பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு இங்க 9 ரிமைனிங் இருக்கு ஸோ 9 2s are 18 p பவர் இங்க 3 இருக்கு இங்க 2 இருக்கு ஸோ 3 -2 q க்கும் பவர்ல 3 மேல இருக்கு கீழே 2 இருக்கு ஸோ 3 -2 சேம் பட் r ஸ்கொயர் பாருங்க சேம் பவர் ஸோ யூ கேன் கேன்சல் இட் தென் லாஸ்ட் ஒன் minus 9 5 is 45 p square will get cancel q square cancel r square also cancel that is எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு வேரியபிளுமே பாத்தீங்கன்னா சேம் பவர்ல இருக்கு சோ தட் அத நம்ம ஸ்டெப் எழுத வேண்டிய அவசியமே இல்ல டைரக்டா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க சம் எவ்வளவு சிம்பிளா ஆயிடுச்சு சம்ம பார்த்து எப்பவுமே பெருசு சின்னதுன்றது மேக்ஸ்ல நீங்க திங்க் பண்ணவே கூடாது இதுதான் நான் சொன்னது ஓகேங்களா சோ இப்போ என்ன வரும் 9p square or power 1 மென்ஷன் பண்ண வேண்டாம் plus 18p power 1 q க்கும் power 1 தான் so just p q ன்னு போட்டுக்கோங்க minus 45 அவ்வளவுதாமா ஓகேங்களா சோ எல்லா சம்மே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மேபி ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்